தமிழகத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இங்கே வந்து பணியில் சேர்ந்தேன். 56 டிசம்பர் ப்ரொஃபஸர் அம்பேத்கர் மறைகின்ற அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் டிசம்பர் 56 டிசம்பர் நவம்பரிலே நான் வந்து விட்டேன். நான் என்னுடைய குடும்பம் டிசம்பரில் வந்தது. அந்த சூழமேடியில் ஒரு வீடு எடுத்தபோது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்கள் என்ன மார்கழி மாதம் வீடு வருகிறேன் என்கிறீர்களே, யாரும் வரமாட்டார்களே, நீங்கள் வருகிறீர்கள் கேட்டபோது ஜார்ஜ் போன்றவர்கள் மார்கழி திங்கள் மதியிலிருந்து நின்றார். அந்த மாதத்திலே தான் நுழ வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிறார்கள் என்று சொல்லி டிசம்பர் 31ஆம் தேதி பெங்களூரிலிருந்து என்னுடைய குடும்பம் இங்கே குடியேறியது. அதற்கு பின்னாலே நான் ரயில்வேயில் பணியாற்றிய அரசு பணியில் இருந்த காரணத்தினாலே தொழிற்சங்கங்களிலே ஈடுபாடு கொண்டு தொழிற்சங்கத்தில் மிக குறிப்பாக சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் என்பார்களே, அதனுடைய ஒரு பகுதியினுடைய செயலாளராக தலைவராக 1968 வரையிலே அதில் இருந்து பணியாற்றி வந்தேன். என்னுடைய தந்தையார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே தென்னிந்திய நலனுரிமை சங்கத்தினுடைய தலைவராக தந்தை பெரியாருடைய உற்ற நண்பராக இருந்த காரணத்தாலே நகர தலைவராக இருந்தார். அவருடைய நண்பராக இருந்த காரணத்தினாலே எனக்கு திராவிட இயக்கங்களுடைய கொள்கை, திராவிட நாடு தேவை, தமிழ்நாடு பிரிய வேண்டும் என்பதில் ஆர்வம் இருந்த காரணத்தாலே நான் ஒரு தொழிற்சங்கத்தை திராவிட இயக்கத்தின் சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நானும் என்னுடைய நண்பர் சாமிநாதன் அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த குப்புசாமி அவர்களும், திருச்சியை சார்ந்த நம்மாழ்வார் அவர்களும், கடலூரை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், திருச்சியில் இருந்த சாரணமணி அவர்களும், மதுரையை சார்ந்த நடராஜன் அவர்களும் இணைந்து ரயில்வே தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை 1968 ஆண்டு 79ஆம் ஆண்டில் ஆரம்பித்து அதனுடைய சென்னை மாவட்ட செயலாளராக நான் கலைச்செல்வராக நியமிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் அதில் பணியாற்றினேன். பல இடங்களிலே அதனுடைய கிளைகளை ஆரம்பிக்க காரணமாக இருந்ததான் 1972 அதிலிருந்து விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. காரணம், எனக்கு நண்பராக இருந்தவர் சில பல காரணங்களை சொல்லி செயற்குழு கூட்டத்திலே பேசியதை விரும்பாதவர்கள் என்னை நானும் அதிலிருந்து விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. 1977ஆம் ஆண்டு ஜூன் மாதம் என்று நினைக்கிறேன், ஒரு ரயில்வே சம்பந்தப்பட்ட குழுவிலே, பாராளுமன்ற குழுவிலே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்னைக்கு வந்திருந்தார்கள். அதிலே ஒரு இளைஞராக ஒருவர் வந்து ஷெட்யூல்டு மக்களின் ஷெட்யூல்டு தொழிலாளர்களுடைய பதவி உயர்வு, அவர்களுக்கு அளிக்க வேண்டிய உரிமைகளை பற்றி ஜெனரல் மேனேஜர் அவர்களுடன் மிக வேகமாக பேசியதாக எனது நண்பர் மோகன் அவர்கள் சொல்லி என்னை உடனடியாக சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கிற ஓய்வறைக்கு வரும்பொழுது அழைத்து அங்கே வந்து சந்தித்த போதுதான் முதலிலே
ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கு அப்போதுதான் 29 முடிந்து 30 வயது. அந்த நேரத்தில் அவரை சந்திக்கிற நான் வாய்ப்பு கிடைத்தேன். அவரோடு ஒரு மணி நேரம் தான் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அன்றைக்கெல்லாம் பிராண்டன் எக்ஸ்பிரஸ் என்பவர்கள் எக்ஸ்பிரஸ் டெல்லிக்கு செல்லும். அது மாலையில் 5:15 மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பும். எனவே அவரை வழியேற்றுவதற்காக நான் வெளியேற அங்கே சென்றிருந்த போது ஒன்றை சொன்னேன். பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நான் நேரில் சந்தித்தோம் என்று சொன்ன உடனேயே அவர்கள் என்னை கட்டி தழுவி கொண்டு ஐ ஆம் சீயிங் எ பர்சன் வித் சீன் மை பாபா, தட் இஸ் எ கிரேட் ஆனர் ஃபார் மீ என்று ஏற்பட்ட அந்த பிணைப்பு அதற்கு பின்னாலே மிக அதிகமான அன்புடைய நட்பாக மாறி தமிழர்கள் அவர் எந்த காலத்தில் இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் எப்படி வந்தாலும் எனக்கு செய்தி முதலிலே அனுப்பிவிட்டுத்தான் வருகிற சூழலை உருவாக்கி 1988 நான் ரயில்வே பணியிலிருந்து ஓய்வு பெற்ற உடனேயே முதலாவதாக 1983ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அகில இந்திய ஜனசேனாவுடைய மாநில தலைவராக நியமிக்கப்பட்டு மாநில தலைவராக நான் நியமிக்கப்பட்டு அதன் பணியை மிக வேகமாக தமிழகம் முழுவதுமாக விட்டுப்பட வேண்டியது இயக்கத்தை வளர்த்தேன் என்பது எனக்கு மனத்திருப்தி உண்டு. இந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய தன்னார்வ குழுக்கள் மிக அதிகமாக எனக்கு உதவி புரிந்தன என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக வேலூர் நகரை சார்ந்த அன்பு சகோதரர் ஜெயகரன் ஜோசப் அவர்களும், அதற்கு பின்னாலே அருட்தந்தை வி மார்ட்டின் அவர்களும் பேருதவியாக இருந்தார்கள். அதற்கு பின்னாலே 2000 ஆண்டிலே நவம்பர் மாதம் 28ஆம் தேதி டெல்லியிலே ராம்லீலா மைதானத்திலே பெரியது மாநாட்டை கூட்டி அந்த மாநாட்டிலே முதலாவதாக லோக் ஜனசக்தி என்ற கட்சியை ராம்விலாஸ் பாஸ்வான் ஆரம்பித்தார்கள். அந்த கட்சியினுடைய கூட்டத்திற்கு நாங்கள் ஏறத்தாழ 140 பேர் சென்னையில் இருந்து ரயில் மூலம் அங்கே சென்றிருந்தோம். அங்கே டெல்லியிலும் வடமாநிலங்களிலே ரேலி என்று சொன்னால், பேரணி என்று சொன்னால் ஒரு இடத்துல கூடுவதை தான் ரேலி என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரேலி என்பது ஒரு பேரணி, ஒரு 3-4 கிலோமீட்டரோ அல்லது 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து சென்று ஒரு இடத்திற்கு சென்றதை தான் பேரணி என்று சொல்வார்கள். அதை உண்மையாக்க என்னோடு இணைந்து பணியாற்றிய ஆர்.கே. சாமிநாதன் போன்றவர்களெல்லாம் பஞ்ச்கான் ரோடில் உள்ள அம்பேத்கர் இல்லத்திலிருந்து ராம்லீலா மைதானம் ஏறத்தாழ ஒரு 8 கிலோமீட்டர் நடந்தே நாங்கள் சென்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதற்கு பின்னாலே தமிழகத்திற்கு ஒரு பிற்படுத்தப்பட்டவரை தலைவராக போட்டு அவரும் 1.5 ஆண்டுகள் பணி செய்யாமல் போன காரணத்தாலே 2003ஆம் ஆண்டிலே மீண்டும் என்னை அவர்கள் தமிழ்நாடு லோக் ஜனசக்தி மாநில தலைவராக இருந்தார்கள். இப்படியாக கட்சியை வளர்த்து இருக்கிற நேரத்திலே இன்றைக்கு கட்சி வளர்ச்சி தமிழகத்திலே முழுமையாக இல்லை என்றாலும் ராம்விலாஸ் பாஸ்வானை பற்றியும் அவருடைய பணிகள் பற்றியும் தமிழகம் முழுவதுமாக அறிந்து கொள்ள இந்த பணி ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்பதை சொல்லிக் கொள்கிறேன், பெருமை அடைகிறேன். அதற்கு பின்னாலே நான் ஒரு இதழை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்து 1996ஆம் ஆண்டு பத்திரிகை துறையிலே எப்படியாவது நுழைய வேண்டும் என்று இளம் வயதிலே இருந்த எண்ணம் 1996ஆம் ஆண்டிலே பாஸ்வான் அவர்கள் ரயில்வே அமைச்சராக இருந்த நேரத்தில் தலித் முரசு என்ற பத்திரிகையை
மனித உரிமை முரசு என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி வந்த நம்முடைய நண்பர் என்ரி தியாகராஜன் அவர்கள், அவருடைய நிறுவனத்தில் பணியாற்றி வந்த புனித பாண்டியன் அவர்கள் என்னுடன் என்னுடைய இல்லத்திற்கு வந்து அவர்கள் இந்த பத்திரிகையை ஆரம்பத்துக்கு நான் அழைத்து சொன்னபோது அவரும் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு அந்த பத்திரிகையை ஆரம்பித்தோம். 2 ஆண்டுகள் நடத்திவிட்டு நடத்த முடியாத ஒரு சூழல், பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் நமக்கு பேருதவியாக வந்தவர் அருட்தந்தை PV மார்ட்டின் அவர்கள். அதன் மூலமாக பத்திரிகை ஒரு 5-6 ஆண்டுகள் நான் இருந்து நடத்தி வந்தேன். ஒரு சம்பவத்தின் காரணமாக நான் அதிலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அந்த நேரத்தில் தான் நான் அரசியல் கட்சியில் முழுமையாக ஈடுபட வேண்டிய நேரம். எனவே சமூக அமைப்புகளுடைய பத்திரிகைகளை அரசியல் கட்சியில் இருக்கிற போது அந்த சமூக பத்திரிகையை விட எல்லோருக்கும் ஒரு இதழை நடத்த வேண்டும் என்று 2 வார இதழாக நீதி சக்கரம் என்ற இதழை நடத்த ஆரம்பித்தோம். அதற்கு எங்களுக்கு அவள் தப்பாக ஃபோன் போட்டுட்டு அவள் பொண்ணுக்கு போடுறது போல எனக்கு போட்டிருக்கிறான் நம்ம வீட்டுக்கு. ஆனால் அவளுக்கு தெரியல நீங்கள் தெரிஞ்சுன்னு அவர்கிட்ட தான் பேசி வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கிறேன். அவரும் நல்லா இருக்கேம்மா, எல்லாம் எப்படி இருக்கார் ஐயா எப்படி? சரி. ஓஹோ, என்ன விசேஷம்? ஓஹோ, சரி. ஓ சரி. அப்புறம் ஒரு சித்ரா இருக்கிறா? சரி சரிம்மா, என்னுடைய நல்லா இருக்கேன். பேசுறியா? இந்த வாங்கி அம்மா கிட்ட மாட்டேன். சொல்லுங்க. அது பத்திரிகையிலிருந்து விலகியதினால் நான் நீதி சக்கரம் பத்திரிகை. அதன் பின்னாலே ஒரு 2 ஆண்டுகள் நான் தலைவர் பதவி, மாநில தலைவர் பதவி வேண்டாம் என்ற காலகட்டத்திலே அது நிறுத்தப்பட்டது. மீண்டும் இதில் இடைப்பட்ட காலத்திலே எனக்கு பின்னாலே ஜெயகரன் ஜோசப் அவர்களும் தருமபுரி சார்ந்த மதிவாணன் அவர்களும் தலைவராக ஆக்கப்பட்டு அவர்களெல்லாம் சரியாக பணியாற்றியுள்ள என்ற காரணத்திற்காக வித்யாதரன் அவர்கள் என்னுடைய குமாரனை மாநில தலைவராக நியமித்த நேரத்தில் மறுபடியும் நீதி சட்டம் தொடர்களை ஒரு நூலாக, மாத இதழாக, தமிழ் ஆங்கிலம் இதழாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து 1/2/2008 இருந்து இது நடத்தப்பட்டு வருகிறது. அதன் மூலமாக பல செய்திகளை, சமூக செய்திகளை, சமுதாய செய்திகளை, இன்னும் பொதுவான மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து அதில் செய்திகளாக போட்டு வருகிறோம். அதன் சார்பிலே இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான வாசகர்களை உருவாக்கி வருகிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாது இதனுடைய தொடர்ச்சியாக ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்து என்னுடைய தந்தை 1905 பௌத்த தர்மத்தை ஏற்றவர். நானும் அதை பின்பற்றி வருகிற காரணத்தாலே பௌத்த தர்மத்தை தமிழகத்திலே பரப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அந்த அறக்கட்டளை மூலமாக சில கூட்டங்களை போட்டு இன்னும் பரவலாக அதை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் பதிவு செய்ய வன்முறையானவர்கள் பல நாட்களாக முயற்சி செய்து இன்றைக்கு முடிவாக இதை பதிவு செய்து அவருக்கும் நயனார் அவர்களுக்கும் சொல்ல இன்னும் சில விவரங்கள் உங்களுடைய படிப்பு, பள்ளி படிப்புலேருந்து, தொழிலிருந்து, அரசியலிருந்து, பத்திரிகை வரைக்கும் சொன்னீங்க. குடும்பத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை. உங்களுடைய வெளிநாடு பயணங்களை பற்றி ஒன்றுமே சொல்லலை.
அது குடும்பம் திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய மகப்பேறுகள், அவர்களுடைய திருமணங்கள், இந்த தகவலையும் சொல்லிட்டு கொஞ்சம் வெளிநாடு பயணத்தை பற்றி நீங்கள் நினைவு பேசுங்க. என்ன சித்ரா, வணக்கம் வணக்கம். சரி, தாத்தா பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்கிற வழியாக நான் வரமாட்டேங்கிறேன். நான் எப்போ வரேன்? இது மாதிரி ஒரு 5-6 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். பொண்ணு என்ன படிக்கிறேன்? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவன் பிறந்ததுலேருந்து சொல்லுங்கிறேன். சரி சரி, வா ஒரு நாளைக்கு வா, இந்த ஒரு வாரம் வந்துட்டு வேலைக்கு போறியா? சரி ரைட்டு, வாழ்த்துட்டு. அவ அந்த க்ளோரி பிரேமா ஃபோன் போட்டான். ஏன் சேக்கு அவருக்கு யாரும் இவளுக்கு போட்டாலாம். சரி, அவ பொண்ணுக்கு தவறி இங்கே போட்டான். 1955 எனக்கு திருமணம். அதிலும் குறிப்பாக நான் மனம் புரிந்த எனது மனைவியினுடைய குடும்பம் மிக மிக தீவிரமான இந்துத்துவ மதத்தை சார்ந்தவர்கள். என்னுடைய மாமியாருடைய குடும்பத்தினுடைய வீட்டிலே ஒரு அறை முழுவதுமாக சாமி படங்கள் தான் இருக்கு. அப்படி இருந்தும் எனக்காக அவர்கள் பௌத்த திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டார்கள். காரணம், அதற்கு முன்னாலே ஒரு என்னுடைய தங்கையினுடைய திருமணம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையில் நடைபெறும். அந்த குடும்பத்துக்கு அதுவும் ஒரு அதற்கு பின்னாலே எனக்கு 4 பிள்ளைகள். முதல் பிள்ளையின் பெயர் வித்யாதரன். அவர் கல்லூரி முடித்த பின்னாலே சிண்டிகேட் வங்கியிலே பணியாற்றிவிட்டு விருப்ப ஓய்வு பெற்று 2000 விருப்ப ஓய்வு பெற்று வந்து 2001 அரசியல் பணியில் பாஸ்வானவர் லோஜன்சிப் கட்சியினுடைய பொருளாளர் பணியாற்றி வந்தார். 2008 அவருக்கு தான் மாநில தலைவர். அவருக்கு அடுத்ததாக பெயர் மகேந்திரன். அவரும் சிண்டிகேட் வங்கியில் பணியாற்றி வந்தார். அடுத்ததாக என்னுடைய மகள் சசிகலா, அவர் நாரா வங்கியிலே பணியாற்றுகிறார். அவருடைய கணவரும் கனரா வங்கியிலே ஒரு அதிகாரியாக இருக்கிறார். அதற்கடுத்தாக 4வது எனக்கு இருக்கிற பையன் இந்தியன் வங்கியிலே பணியாற்றுகிறார். அவருடைய மனைவியும் இந்தியன் வங்கியிலே பத்மநாபன். அவர் மனைவியின் பெயர் ஜெயமாலி. வித்யாவுடைய திருமணம் எழும்பூர். அதாவது முதல் 1982 வந்து பேராசிரியர் அன்பழகன் அவருடைய தலைமையில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் கலந்து கொண்டு ரயில்வே கல்யாண மண்டபத்தில் எழும்பூரில் இருந்தது. 1982 பிப்ரவரி 28. அவருடைய துணையார் வந்து என்னுடைய தங்கையினுடைய மகள் சங்கமித்ரா என்கிற அவருடைய 2வது மகள். தங்கையினுடைய 2வது திருமணம் எனக்கு இந்த மாநிலத்திற்கு வெளி மாநிலத்தில் எங்கேயாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று கருதி எனக்கு ஒரு இந்து பத்திரிகையினுடைய விளம்பரத்தின் மூலம் தொடர்பு கொண்டு கேரளாவில் அதிகாரியாக, காவல்துறை அதிகாரியாக இருந்த ஐபிஎஸ் அதிகாரி. ஹலோ, என்னம்மா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்ன நல்லா இருக்கிறான், நீ தான் ஃபோனே பண்ணுறதில்ல. அவர் எப்படி இருக்காரு? தேங்க்யூ தேங்க்யூ. How are you? When you are going to thank you when you are going to come to Chennai? When you are going to finish your studies?
Next year? Right. After that you will come to Madras. Right. So give it to mummy. She will talk to my party. That Girija, Mysore. எல்லாம் அண்ணன் பசங்க. இப்போ இவங்க கூட பிறந்தது சொல்லியா? இவரு கூட பிறந்தது யாருன்னு சொல்லியா? அது வேறு சொல்லுங்க. மூன்றாவது கீதா கீதா மகேந்திரன் அவர்களுக்கு திருமணம் கேரளாவிலே திருமணம் நடந்தது. அடுத்ததாக தமிழ் மாநிலம், கர்நாடக மாநிலம், கேரளா மாநிலம், அடுத்ததாக அந்த கர்நாடக ஆட்சி. அடுத்ததாக என்னுடைய மகளுக்கு திருமணம் தமிழ்நாடு. நான்காவதாக இருக்கிற பையனுக்கு எப்படியாவது வட மாநிலங்களில் இருந்து பெண் எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து ஒரு பெண்ணை முடிவும் செய்துவிட்டார். அது இவர் பாஸ்வான் அவர்கள் கூட என்ன ஏன் இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வருகிறது என்று கேட்டார். ஒய் யூ கெட் சச் ஐடியாஸ் நேஷ்னல். பட் அந்த திருமணம் ஒரே ஒரு காரணத்துக்காக காரணம் அவள் மூத்த சகோதரிக்கு திருமணம் ஆகாமல் இருந்தது. அந்த அவளுக்கு வயதில்லை. அடுத்தவளுக்கு இந்த ஜெய்ப்பூரில் ஒரு வக்கீலாக இருக்கிற கும்பலத்தவர்களுடைய அது நடக்க முடியாமல் இங்கே வேப்பூரில் தொல்ராஜ் கஸ்தூரி அவர்கள் குமார்த்தி கீதமாலி அவருடைய சொந்தக்காரர்கள். அவர்கள் முதல் மகனுக்கு 2 பெண்கள், 2 பேரும் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது மகனுக்கு ஒரே ஒரு பெண், அவள் சட்டம் பயின்றுள்ளார் ஹைதராபாத். மகளுக்கு 2 பையன்கள். முதல் பையன் எம்ஃபார்மசி படிக்கிறான், 2வது பையன் இன்ஜினியரிங். கடைசி பையனுக்கு ஒருவர் 7ஆம் வகுப்பு, ஒருவர் 4ஆம் வகுப்பு ஒரு எனக்கு வந்து ஒரு பிரதர் பெரியவர், என்னோட மூத்தவர். அவர் சிறிய வயதிலேயே பாதுகாப்பு துறையில் டிஃபென்ஸ் ஆகிட்டார். அவர் 1942 யுத்த காலத்தில் முதல் பகால் வருவாங்க. ஹலோ வணக்கம்மா. வணக்கம்மா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதான் முதல் கால் வரும், இன்றைக்கி 7வது கால் வரும். ஓஹோ, இது அதான் பார்க்கும்போதே பேசும்போதே தெரியுது துண்ணும் தூக்க மையத்தில் இருக்கிறது. தேங்க்யூ தேங்க்யூம்மா தேங்க்யூ. ரைட் ரைட் ரைட். டெல்லி சிஸ்டர்ஸ் அவன் தான் முதல் கால் வரும். இன்னைக்கு என்ன காரணம்னாங்க, அவங்க 3 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவங்க சிஎம்டி வெயிட் பண்ணாங்க. கூப்பிட்டு 6 மணிக்கு தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவர் இருந்தப்போ இதில் அவர் வந்து இட்டலியில் ஒரு 3-4 ஆண்டுகள் அவர் இங்கே இருந்தார். இட்டலியில் சொல்லப்போனால் அவருக்கு அங்கே தொடர்புகளின் மூலமாக குழந்தைகளோடு இருக்கிறதாக கேள்வி. ஆனால் அவர்களுக்கு நமக்கு தொடர்பு அவர் என்ன இந்த ஆசிலிநாதன் வரப்போதெல்லாம் அவருடைய ஞாபகம் வருது. உங்கள் பையன் இவர் பேர் நாதன். அங்கே சொல்லியிருந்ததுன்னா தமிழநாதன் இருந்தது, கடைசியில் நாதன் நாதன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆசிலிநாதன் வந்து சொல்லுது உங்கள் பையன் தான் இங்கிலீஷில் இருக்கு அப்படிங்கிறது. அவருக்கு சேர்ப்படாதுன்னு அவர் வந்து அண்மையில் தான் காலம். ரெண்டு பேரும் வர. வாங்க வாங்க ஜோன்ஸ்.
இவர்தான் ஜார்ஜ் கோமனுடைய அது தம்பி. விடுமா அம்மாவுக்கு நீங்க தானே அவங்களே வர சொல்லுங்க. வீட்டில் கொடுங்கண்ணா. வாங்க வாங்க. ஆமா நான் இப்படி நிற்கிறேன். அம்மா வெட்டினது. அம்மா வீட்டு வந்துங்க. அம்மா வெட்டினது. வரட்டும். இவர்தான் ஜார்ஜ் கோமனுடைய தம்பி. பேசிட்டு இருந்தேன். அப்படி இருங்க சரியா இருக்கு. அண்ணனுடைய பதிவு ஒண்ணு. சரி அண்ணன் அல்லவா? எனக்கு என்ன கேட்டாங்க ரொம்ப மழை அர்ஜுன்மெண்ட் தான் அது நினைவே மலேசியாவில் கோலாலம்பூரில் அம்மாவோட அகில உலக தலித்துகள் மாநாடு பண்டிதன் அவர்களால் நடத்தப்பட்டது. பண்டிதன் பஞ்சமூர்த்தி அவர்களால் நடத்தப்பட்டது. அதற்கு சென்னையிலிருந்து நாங்கள் ஒரு 15 பேர் போயிருந்தோம் என்று கருதுகிறேன். அதில் தமிழ் மலையாளர்களும் மைத்தினி கௌரி மங்களகௌரி அவர்களும் ஆரோன் அவர்களும் பேராயர் எஸ்ராசல்வன் அவர்களும் தேவசாயம் அவர்களும் இன்னும் பலர் அங்கே கலந்து கொண்டார்கள். அதில் குறிப்பாக அன்றைய தினம் லோக் ஜனசக்தி தலித் சேனாவுடைய தேசிய தலைவராக இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களும் கான்சிராம் அவர்களும் அங்கே வந்து கான்சிராம் அவர்களோடு பூலாந்தேவி அவர்களும் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். அதில் மலேசியாவில் சில நாட்கள் தங்கிவிட்டு நாங்கள் சிங்கப்பூர் சென்று சிங்கப்பூரிலும் ஒரு வாரம் தங்கி எல்லா இடங்களையும் சந்தித்து விட்டு வந்தோம். அதற்கு பின்னாலே 2000க்கு பின்னாலே என்னுடைய நண்பர் இந்து கோபால் என்பவருடைய மூலமாக ஸ்ரீலங்கா சிலோன் செல்ல வேண்டிய வாய்ப்பு, ஒரு பத்திரிகை நிருபரோடு செல்ல வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் சென்று பல இடங்களுக்கு சென்று தமிழர்களை சந்தித்து விட்டு வந்தோம். அதில் குறிப்பாக அனுராதபுரம் வரையிலும் சென்ற மொழியை தமிழர் வளம்பகுதிகளுக்கு செல்ல முடியாத சூழல். எனவே அது ஒரு குறையாகவே இன்றைய வரையில் இருந்து கொண்டிருக்கிறது. விரைவிலே அதையும் போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் நான் மலேசியா சென்றபோது பினாங் போன்ற இடத்துல தமிழர்கள் வாழும் பகுதிக்கு செல்ல முடியவில்லை. எனவே மீண்டும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பயணங்களோடு மற்ற பயணங்கள் எப்படி தொடரும் என்பது வயதையும் உடல்நலத்தையும் செப்டம்பர் மாதம் ஒரு உலக மாநாடு, உலக தமிழ் வெற்றி மாநாடு, அந்த பயணத்தை போயிட்டு வந்தோம்னா முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தொடருமா இல்லை அதெல்லாம் கிடைக்குமானது கட்டாயம் போயிட்டு வந்தோம்னா ஒரு முடிவு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சிகளே. இன்றைய உங்களுடைய 81வது ஆறாவது பிறந்த நாளின் போது உங்களை சந்திப்பதற்கும் உங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இனிமேல் உங்களுக்கு நிறைய தொலைபேசி வரும். அப்புறம் நம்முடைய லோக் ஜனசக்தி சகோதரர்கள்லாம் ஆஃபீஸ் உங்களை சந்திக்க வந்துடுவோம் எல்லாரும். இந்த இடையில் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எங்களோட நீங்கள் பகிர்ந்ததோட மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து நம்முடைய சமூக பணி, சமுதாய பணி, பௌத்த பணிகளை தொடருவோம். எழுதிட்டீங்களா? வணக்கம்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? என்ன சென்னை வரல? அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்காம போயிட்டீங்க. வந்து போகிறாரு. நன்றி நன்றி நன்றி. நாங்களே வரணும்னு நினச்சிட்டு இருக்கோம். சென்னை நாதன் ஐயா பார்க்கணும். திரும்ப அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இது கொடுப்பாங்களா? நல்லா இருக்கும். இந்த விழா எப்போ